அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஹிந்தி ராஷ்டிரபாஷா எக்ஸாம் பேப்பர் 2ல வச்சன் பதிலியே ஏற்கனவே எக்ஸசைஸ் 1, 2 பார்த்தோம் ஃபுல்லிங். இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்ரீலிங். அதாவது இது 3rd एक्सरसाइज பார்க்க போறோம். स्त्रीलिंग शब्दों को उपयोग करके 3rd एक्सरसाइज நம்ம இப்போ பார்க்கலாம். அதுல பாருங்க, अकारांत स्त्रीलिंग शब्दों को बहुवचन बनाने के लिए यें खारांत में बदलते हैं. अकारांत स्त्रीलिंग शब्दों को ஆல முடிகிற பெண்பால் வார்த்தைகளை ப்ளூரலா பயன்படுத்தும் போது உருவாக்கும் போது ஏங்காராந்த் மே பதல்தேகை, ஏங் சவுண்டோட நம்ம அந்த வேர்டை முடிக்கிறோம். சிங்குலர்ல ஆன முடிகிற வார்த்தைய ப்ளூரல்ல ஏங்னு முடிக்கிறோம். எதுலனாக்கா ஸ்திரீலிங் சப்தம்னு பெண்பால் வார்த்தைகள்ல. இதுல பாருங்க, கலம், கலமே. இந்த வார்த்தை அப்படியே தான் இருக்குது, அதுல நம்ம ஏன் சேர்க்கிறோம், அவ்வளவுதான். ஜீப், ஜீபேன், இமாரத், இமாரத்தேன், ஜன்ஜீர், ஜன்ஜீரேன், சட்டான், சட்டானேன், गाय, गायें, पुस्तक, पुस्तकें, सरकार, सरकारें, खबर, खबरें, दीवार, दीवारें, चीज, चीजें, सड़क, सड़कें, बैन, बैनसें, किताब, किताबें, आंख, आंखें. कंटिन्यूएशन பாருங்க, जमीन, जमीनें, बात, बातें, रात, रातें, दुकान, दुकानें, जान, जानें, जरूरत, जरूरतें, बूंद, बूंदें, भेंड, भेंडें, मेज, मेजें. இதே இது அடுத்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 4th one, आकारांत स्त्रीलिंग शब्दों के अंत में यें जोड़ने से बहुवचन रूप मिलता है. இதுல இந்த ஏகாராந்த், அந்த ஏ சிம்பிள் கொண்டு வந்தோம் நம்ம, ஏ உச்சரிப்போட. இங்க ஏன் அப்படிங்கிற இந்த லெட்டர் அப்படியே இங்க கொண்டு வந்து சேர்க்கிறோங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகாராந்த் ஸ்ரீலிங் சப்தோं के अंत में, ஆண் முடிகிற பெண்பால் சிங்குலர் வார்த்தைகளோட ஏன் அப்படிங்கிறத சேர்க்கறது மூலமா நம்ம ப்ளூரல் ஃபார்ம் கொண்டு வர்றோம். யா, மாதா, ஆண் முடிஞ்சிருக்கு, மாதா ஏன், ஏன் இங்க முடிஞ்சிருக்கு. चंद्रबिंब, माता, माताएं, भाषा, भाषाएं, यात्रा, यात्राएं, माला, मालाएं, सेवा, सेवाएं, सभा, सभाएं, शिक्षा, शिक्षाएं, आशा, आशाएं, लीला, लीलाएं, लता, लताएं, कला, कलाएं, सेना, सेनाएं, वीणा, वीणाएं, विधा, विधाएं, यातना, यातनाएं, भावना, भावनाएं, दिशा, दिशाएं, प्रथा, प्रथाएं, रचना, रचनाएं, पीड़ा, पीड़ाएं, पताका, पताकाएं, कथा, कथाएं, सुविधा, सुविधाएं, हवा,
हवाएं, समस्या समस्याएं, विशेषता विशेषताएं, सभ्यता सभ्यताएं, पाठशाला पाठशालाएं. இதுவரை பார்த்த இந்த 4 எக்ஸசைஸை நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க குழப்பிக்கிறவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ்ல உங்களுக்கு புல்லிங் கொடுத்துருந்தாங்க, ஆண்பால். முதல் 2 எக்ஸசைஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அனைத்துமே வந்து ஆண்பால். ஒரு டைப் வந்து ஆண் முடிகிற சிங்குலர் வார்த்தைய ஏன் முடிச்சோம் ப்ளூரலுக்கு, பச்சா பச்சே. இதே இது மாற்றம் இல்லாததுல நீங்க பாத்தீங்கன்னா சில வார்த்தைகள் சிங்குலர்ல எப்படி ஆண் முடியுதோ அதே தான் ப்ளூரல்லையும் வந்திருக்கும். ராஜா ராஜாயி, இந்த மாதிரி இந்த 5 வேர்ட்ஸ். இதே இது புல்லிங் இன்னொரு டைப் பாத்தீங்கன்னா, இந்த மேல பார்த்த அந்த ஆ சவுண்ட்ல முடிகிற வார்த்தைகளை தவிர பிற ஆண்பால் வார்த்தைகள் பாத்தீங்கன்னா பகுவச்சன்ல முடியும் போது மாறாது, அப்படியே தான் வரும். பாட்டு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பாட் பாட், கேத் கேத், பத்திர பத்திர, இந்த மாதிரி. ஸோ இதோட இது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு புல்லிங். அதாவது ஆண்பால் சிங்குலர் டு ப்ளூரல். இதே இது நீங்க பெண்பால்ல இப்ப நீங்க பார்க்கும்போது ஆள முடிஞ்சிருக்கிற அந்த வார்த்தைகள் சிங்குலர்ல இருக்குது. இதை வந்து நம்ம ப்ளூரலுக்கு மாற்றும் போது ஏகாராந்த் வந்து நம்ம சேர்க்கிறோம். ஏ சிம்பிள் நம்ம இங்க வந்து ஜாயின் பண்றோம் அந்த வேர்டுல கடைசியில. அவ்வளவுதான், வேற எந்த மாற்றமுமே இல்லை. கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்ரீலிங் சப்தம்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்பால் வார்த்தைகள்ல சிங்குலர்ல இருந்து ப்ளூரலுக்கு மாற்றும் போது ஏன் அப்படிங்கிற அந்த சிம்பிள் நம்ம சேர்க்கிறோம், அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் கலம் கலமே, சர்க்கார் சர்க்காரேன், தீவார் தீவாரேன், அந்த மாதிரி. இதே இது இன்னொரு டைப் நம்ம என்ன பார்த்தோம்னா, பெண்பால் வார்த்தைகள் ஆண் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது சிங்குலர்ல இருந்து ப்ளூரலுக்கு மாறும்போது ஏன் அப்படிங்கறதோட முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள் மாதா மாதாயேன், ஆஷா ஆஷாயேன், ஹவா ஹவாயேன், அவ்வளவுதான். இதுல எந்த குழப்பமுமே வேண்டாம். அந்த வார்த்தை வந்து ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கறது நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும். அந்த வார்த்தை ஆள முடிகிறது ஆண்பால் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம இங்க எப்படி மாத்திருக்கிறோம், ஏன்னு முடிகிற மாதிரி மாத்திருக்கோம், அவ்வளவுதான். இதே இது ஆண் முடிகிற வார்த்தைகள், இந்த கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ல உள்ள வார்த்தைகள் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதை நம்ம அப்படியே தான் ப்ளூரல்லையும் மாத்திக்கிற போறோம். அடுத்தது, இது தவிர பிற ஆண்பால் வார்த்தைகள் நீங்க எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா சிங்குலர்லயும் இருக்கிறது அதேதான் நீங்க ப்ளூரல்லையும் பயன்படுத்த போறீங்க. இது ஆண்பால் முடிஞ்சு போச்சு. இதே இது நீங்க பார்க்கிற வார்த்தைகள் பெண்பாலா இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் பாருங்க, 3வது எக்ஸசைஸ். இத வந்து நம்ம ஆள முடிகிறத ஏகாராந்து கொண்டு போறோம், ஏ சிம்பிளுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். அந்த வார்த்தை முடிகிற மாதிரி நான் ஏ சிம்பிள்ல முடிகிற மாதிரி நம்ம பாத்துக்கிறோம். ஆல முடிகிற அந்த சிங்குலர் வார்த்தை ஏல முடிகிற மாதிரி ப்ளூரலுக்கு நம்ம கொண்டு போறோம், அவ்வளவுதான். ஜீப் ஜீபேன், கபர் கபரேன், இந்த மாதிரி. இது ஸ்ரீலிங் வார்த்தையானது ஆள முடிஞ்சிருந்துச்சுன்னா, இப்ப நீங்க இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நீங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஸ்ரீலிங் சப்த பெண்பால் வார்த்தைகள். இவைகள் வந்து ஆள முடிஞ்சிருந்துச்சுன்னா அதுல ஏன் சேர்க்கிறோம் கடைசியில ப்ளூரலுக்கு மாற்றும் போது. ஆண் முடிகிற சிங்குலர் வார்த்தை பெண்பால் வார்த்தைய ப்ளூரலுக்கு கொண்டுட்டு போகும்போது அந்த வார்த்தையோட கடைசியில ஏன் அப்படிங்கிற ஒரு எழுத்தை கொண்டு போய் அங்க சேர்க்கிறோம், அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எந்த குழப்பமும் வேண்டாம். மாதா மாதாயேன், பீடா பீடாயேன், ஹவா ஹவாயேன். சோ நம்மளுக்கு முதல்ல என்ன தெரியணும், கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஆண்பாளா பெண்பாளா.
அது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர்ல கொடுத்துருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம ப்ளூரலுக்கு மாற்ற வேண்டிய எக்ஸசைஸ்ல அந்த வார்த்தையானது எந்த உச்சரிப்புல முடிஞ்சிருக்கு? ஆ உச்சரிப்புல முடிஞ்சிருக்கா, அ உச்சரிப்புல முடிஞ்சிருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இது நீங்க 2 மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அதை ப்ளூரல்ல மாத்துறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. வேற எதுவுமே இல்லை. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சன் பதிலியே அப்படிங்கிற எக்ஸசைஸ்ல உங்களுக்கு கொடுக்கப்படும் வார்த்தை முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது, அங்க உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை சிங்குலர் டு ப்ளூரல் மாற்ற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ நீங்க 2 மட்டும் பார்க்கணும். ஒண்ணு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஆண்பாலா பெண்பாலா, அடுத்தது அந்த வார்த்தை எந்த உச்சரிப்புல முடியுது, அதை மட்டும்தான் நீங்க பார்த்துக்கணும். வேற எதுவுமே நீங்க பார்க்க வேண்டாம். ஸோ இதுக்கு நீங்க ஒரு 2-3 தடவை நீங்க இதை திருப்பி நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை தன்னை போல நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அழகா நீங்களே மாத்திட முடியும். ஸோ இனி அடுத்த ரிவிஷன்ல பார்க்கலாம். நல்லா இதை ரிவைஸ் பண்ணுங்க. தன்யவாத்.